ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான கறி சுவையை மிஞ்சும் அளவுக்கு மீல் மேக்கர் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம மீல் மேக்கரை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொத்தத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர்னு சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சுடு தண்ணியிலே இந்த மீல் மேக்கர் நல்லா வெந்து வரட்டும். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூடயே பார்த்திங்கன்னா நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இது மிளகு வறுவல்னால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமான காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். கூடயே பார்த்திங்கன்னா 2 மிளகா சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்மெல் வர்ற வரைக்குமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை அப்படியே வேறு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றி நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக. இந்த இடத்துல நீங்கள் கசகசை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு, சீரகமும் கடுகும் அந்த ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி பாருங்கள், இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு, அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே மசாலா பொருட்கள் அரைக்கும் போதுமே நான் மிளகா சேர்த்து அரைச்சிருப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மீல் மேக்கரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா பொருட்கள் அந்த மீன் மேக்கரில் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வருது. இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். மீன் மேக்கர் நல்லா வெந்து வரட்டும். மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த மசாலா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே நல்லா மசாலா பொருட்கள் எல்லாமே அந்த மீன் மேக்கரில் கோட்டாயிருக்கு. பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டியான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமைச்சு பாருங்கள்.